மரியாதைக்குரிய நமது கிராம நிர்வாகியாகிய இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயாவாகிய சக்திவேல் அவர்கள் இங்க மட்டும் கிடையாது, எங்க போனாலும் நமது கிராமிய தெருக்குத்திர சொல்லக்கூடிய நாடகங்களுக்கு மலர் மாலை பூங்கொத்து இதெல்லாம் கொடுத்து கௌரவிப்பது அவருடைய பழக்கம். யார் ஐயாவாகிய சக்திவேல் ஐயா அவர்கள்? ஆமா, அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக பர்வதராஜன் பெற்ற அந்த பரமசிவனை கேட்டு பார்வதி என்னுடைய பெயர். அம்மா, உனக்கும் தாய் நான் தான், உன் தந்தைக்கும் தாய் நான் தான், உன் தாத்தாவுக்கும் தாய் நான் தான், உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரும் உமையவள். சரியம்மா, சரி. உயிர் ஜீவ ராசிகளுக்கெல்லாம் தாய்ங்கிறீங்க, எல்லாத்துக்குமே நீங்க அம்மாங்கிறீங்க. அப்ப உங்க அம்மா யாரு, நீங்க எப்படி போறது? அவனுக்கு உலகா பிறக்கும் அண்ணே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று சொல்லக்கூடிய திருக்குறளை கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஏமா பள்ளிக்கூடத்திலே எல்லாத்துக்கும் முதல்ல சொல்லி கொடுக்கறது இதுதான்.
திருக்குறள்லே முதல் குறள் இது. இப்படிப்பட்ட அந்த ஆதி பகவானோ என்னுடைய தந்தையார். ஓஹோ, ஆதி பகவான். அந்த ஆதி பகவானோ உலக நன்மைக்காக கண்களை மூடி கைகளை ஏந்தி தவம் செய்யும் பொழுது அந்த ஆதி பகவானோ தன் கையை கொண்டு இப்படி உடம்பை தேய்த்தாராம். சரி, தேய்த்தால் என்ன உருவாகும்? ஏமா ரொம்ப நாள் குளிக்காம உட்கார்ந்த இடத்துல எதிரிக்காம தவம் செஞ்சா உடம்பெல்லாம் அழுக்குதான் இருக்கும். அப்பொழுது கண்களை விழித்து பார்க்கும் பொழுது கையிலே அழுக்கு கட்டி. சரி, உலக நன்மைக்காக தவங்களை செய்யும் பொழுது இது என்ன அழுக்கட்டி? சரி, அப்படி என்று தூக்கு போட்டார் சமுத்திரத்தில் அந்த அழுக்க. சரி, அந்த அழுக்கு கட்டியாகப்பட்டது கடலில் விழும் பொழுது ஓம் என்று சத்தத்தோடு விழுந்ததாம். ஓஹோ, அந்த ஓம் என்ற அச்சரத்திலே உமையல் பார்வதி நான் பிறந்தேனே அம்மா. ஆதி பகவானுடைய உடம்புல அந்த அழுக்குனால பிறந்ததுனால ஆமா உமையோள். அப்படி அழுக்கிலே பிறந்த உடனே வெளியே வந்து என் தந்தைக்கு நமஸ்காரம் செய்தேன். சரி, அம்மா அழுக்கிலே பிறந்தபடியால் உன்னுடைய பெயரோ சக்தி. ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே. நீ நினைத்தால் உலகத்தை படைக்கலாம், நீ நினைத்தால் உலகத்தை அழிக்கலாம். அப்படி என்று என் தந்தையார் சொன்னார். சரி அம்மா, அது மட்டுமா, நான் பிறக்கும் பொழுது 3 கண்ணோடு பிறந்தேன். 3 கண்ணோட. இடக்கண் ஒன்று, பலக்கண் ஒன்று, நெற்றிக்கண் ஒன்று. இப்ப காணோம் இருக்குதுன்னா அப்படியா? அது மட்டுமா, இடப்புறத்திலே ஒரு சூலாயத்துடன் நான் பிறந்தேன். இன்னொரு அதிசயம் என்ன? நான் பிறக்கும் பொழுது நிர்வாணமாக நான் பிறந்தேன். நிர்வாணம்னா அம்மனத்தோடவா? நாங்கெல்லாம் பிறக்கும்போது ஜட்டி போட்டுக்கிட்ட பிறந்தோம். பிறகுற எல்லா குழந்தையும் அம்மனத்தோட தான் பிறக்கும். நயமான கருத்து தான். அம்மா சிசுவாக பிறக்கும் பொழுது நிர்வாணமாக பிறப்பாங்க குழந்தையா? ஆமாம், அது ஒன்னும் ஆச்சரியம் கிடையாது. 16 வயது நிரம்பிய பருவ பெண்ணாக இப்படியே நிர்வாணமாக பிறந்தேன். வயசு பிள்ளையாவ பாத்துக்காவ எப்படிதான் இருக்குது. அப்படி பிறந்த உடனே உடனடியாக எங்கு பார்த்தாலும் மரம், செடி, கொடி, தீவு, தீவாந்திரம் இதையெல்லாம் பார்த்த உடனே எனக்கே பயமானது. வேற எந்த உயிர் ஜீவனும் இல்லை. அதனாலே எனக்கு துணையாக உருவத்தை படைப்பதற்காக ஓம் சக்தி அப்படி என்று ஒரு நாமத்தை உச்சரித்து அந்த உச்சரிப்பின் காரணமாக முதலாக சின்னம் சிறு குழந்தை அம்மா என்று ஓடி வந்தது. சரி, கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியுமா? எப்படி ஆக முடியும்? அதனாலே நெற்றிக்கண்ணை திறந்து அந்த உருவமோ வெகு தூரமாக ஓடி சென்றது. பயந்து போயிருச்சு. ஆமா. சரி, இரண்டாவதாக ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவமோ கண்ணே தங்கையே அப்படி என்று அண்ணன் தங்கை முறை கொண்டாட என் பக்கத்தில் ஓடி வந்தது. சரி, நெற்றிக்கண்ணை திறந்து அந்த உருவமோ திடீர்னு மாயமானது. மாயமா மறைஞ்சு போச்சு. ஆமாம், அதுதான் மாய கண்ணன். மாயவரா? ஆமாம். சரி, மூன்றாவதாக உருவத்தை படைத்து அந்த உருவமோ கண்ணே தேவியே அப்படி என்று கணவன் மனைவி முறை கொண்டாட என்னை கட்டிப்பிடிக்க ஓடி வந்தது. நெருங்க முடியவில்லை. காரணம் என்ன? நெற்றி கண்ணாகப்பட்டது அடலாக சுட்டி எரித்தது. அதன் காரணமாக இதோ மாயவர் மீண்டும் தோன்றினார். அம்மா, கண்ணுக்கு பிரியமான கணவர் இவர்தான். இப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்றால் நெற்றிக்கண்ணை கொடுத்து விடு, சூடாய்த்து கொடுத்து விடு அப்படி என்று அண்ணன் சொல்ல அதே பிரகாரமாக என் கழுத்திலே மடவெடுத்த மன்னவர் யார் தெரியுமா? யார்?
என்னை மாலையிட்ட மன்னவரோ உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமம் சமம். ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை. ஆண் இல்லை. அப்படி என்று ஆண் பாதி பெண் பாதியாக உலகத்துக்கெல்லாம் சரி எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறாரே திருச்செங்கோடு மலையிலே அர்த்தநாரீஸ்வரர். ஆமா, அவர்தான் என்னுடைய சாமி. ஓ பரமேஸ்வரனா? சரி சரி. இப்படிப்பட்ட பரமக்கடலை மடமுடித்து என் கணவராகப்பட்டவர் என்னை கட்டி பிடிக்க வரும் பொழுது நெற்றி கண்ணை வாங்கி கொண்டார். சரி. சூளாய்த்து பெற்றுக் கொண்டார். பெற்ற பிறகு அம்மா இத்தனை ஆண்டு காலமாக தடுத்து வாழ்ந்து வந்தாய், அதனாலே இன்று முதல் எனக்கு மனைவியாகிவிட்டாய். அதனாலே இன்று முதல் இந்த மனைவி இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு அப்படி நெத்தியில பொட்டு வச்சாங்க. சரி. ஓ, அந்த நெத்தி கண்டதுக்கு அடையாளம். ஆமா, நெற்றிக்கண் இப்படின்னா என்ன வரும்? ரத்தம் வரும். ரத்தம் வந்த உடனே திருமணமாகி விட்டது. அதனாலே இன்று முதல் இந்த மனைவி இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்னு வச்சு அடைச்சாங்க. அது அப்படியே துவஞ்சு போய் அப்படியே சிவப்பா ரத்தமா பொட்டாயிருச்சு. அதனாலதான் பொம்பளைங்க பொட்டு வைக்கிறதா? இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. கங்கை பொட்டுனா வாக்கு பொட்டு. திருமணமாகாத பெண்கள் நிச்சயமாக ஒரே ஒரு பொட்டு வைப்பாங்க, அது நெத்தியில் வைப்பாங்க. திருமணமான பிறகு கணவனாகப்பட்டவர் உடம்புல பாரி பாரி கொடுத்துட்டாங்க. அதனாலே அப்படி என்று இந்த இடமாகப்பட்டது இப்படி நேரா வாக்கெடுத்து ஆண் பாதி பெண் பாதி. ஓஹோ. அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டபடியால் அவள் வாக்கிலே பொட்டு வைப்பவள். அதான் வாக்கு போட்டு. ஆமா, வாக்கு போட்டாதான் வாக்குல பொட்டு வாக்குல வைக்கிறது. வாக்குப்படாம இருந்தா பொட்டு வைக்க மாட்டான். ஓஹோ. அதனாலே ஆண் பாதி பெண் பாதி கணவனாகப்பட்டவர் எப்படி உடம்பிலே சரிபாதி கொடுத்தாரோ அதே பிரகாரமாக உலகத்துக்கெல்லாம் அடையாளமா இருக்கணும். அப்படி என்று வாக்களை பொட்டு வைத்து வாக்கெடுத்து பொட்டு வைத்தார். அதே பிரகாரமாக அம்மா இப்படி இந்த சூழாயப்பட்டது பெண்கள் இருக்கக்கூடாது, ஆண்கிட்ட தான் இருக்கணும். அப்படி என்று அந்த சூலத்தையும் பெற்றுக் கொண்டார். அதையும் வாங்கிட்டார். ஆமா. அப்பொழுது என் கணவராகப்பட்டவர் திலகத்தை வைத்த உடனே என்னை கண்டுபிடிக்க வந்தார் மீண்டும். ஓ, பொண்டாட்டி தானே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல. ஆமா. சரி. அப்பொழுது முதலே பிடித்த அல்லவா அந்த சின்னம் சிறு குழந்தை மீண்டும் அம்மா என்று ஓடி வந்தது. மறுபடியுமா? அடியே பார்வதா, கல்யாணம் செய்து நீயும் நானும் இப்பதான் ஒண்ணு சேர்றான், அம்மான்னு வருதே, அந்த பிள்ளை யார்? ஓ, அந்த பிள்ளை யாரு? ஆமா அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அது பிள்ளையார் பேர் வச்சான். அது பிள்ளை யாருன்னு முத கேட்டதுனாலதான் அதுக்கு பெயர் பிள்ளையார்னு வச்சது. யார்? இந்த விநாயகருக்கா? உலகத்திலே முந்தை பிறந்த துந்தை கணபதி அவர்தான் மூத்த கடவுள், அவர்தான் முதல்ல பிறந்தார். அதனாலதான் முந்தி பிறந்த தொந்தி கணபதி பேர் வச்சாங்க. ஓஹோ. அதுக்கப்புறம் தான் விநாயகர், கணேசன், ஆமா, கணபதி, ஆமா, இப்படி பல பேர் வந்தது. இன்னொரு இளைய மகனாக அழகவிடத்து வேல்முருகன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து நலமோடு வாழ்ந்து வருகிறோம். மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய மக்கள் திலகம் சிவாஜி கணேசனுடைய நமது கோவில் பூசாரி அவர்கள் சொத்துல இருந்து ரூபாய் 10 வாரி வழங்கலாம். சரி. மக்கள் திலகம் சிவாஜி ரசிகராகப்பட்டவர் கோவில் பூசாரி அவர்கள். சரி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். அம்மா, இருந்தாலும் அழைத்த நோக்கம் என்ன? சமாதானம். என்ன? சாமி எங்க படிவிக்க போறானா? படிவிக்க போறானா? படி இழக்கிறதுக்கு போறாரா? பூசாரி வேணுமா? அவர் நம்ப கூடாது. அவர் வெறும் மணி மட்டும் ஆட்டிவாரு. மணியை ஆட்ட முடியல. படிவிக்க போகலனா உலகமெல்லாம் படியலுக்கு போவார். அதான். ஆமா, போகணும்டா. சரி, இது மாதிரி என் பொண்டாட்டி போ அப்படின்னாரு. அதுக்குதான் ஓடி வந்தேன். சரி, வாங்க மரப்பு. எதுக்கு? அம்மா போய் கூட்டிட்டு வாடாங்கறமா. அழைத்தவரை சொன்னாரா? அங்க இருந்தா கூப்பிட முடியும். அவன் நினைப்படுத்து ஆட்சின்னு ஒரு மாசம் தான் கூட்டி வர சொன்னாருமா. அப்படியா? கிளம்பு.